கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் தேவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணங்களுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பையும் இந்த அழைப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருச்சபையினுடைய போதகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். விசுவாச மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். 3 நாட்களாக உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய திருப்பணியை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு மறுபடியுமாக இந்த சபையில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். அதற்காக நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த காலங்களிலே மார்ச் மாதத்தில் நான் வந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி போதகர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த சமயத்தில் பிப்ரவரி 21ஆம் தேதி எனக்கு வீட்டில் வழுக்கி விழுந்ததினாலே இந்த இடதுகை எலும்பு முறிவு ஏற்பட்டு ஒரு 3 மாத காலமாக 2 அறுவை சிகிச்சைகள் நடந்து 3 மாத காலமாக வீட்டிலே ஓய்வில் இருந்தேன். அதனால் அந்த மார்ச் மாதத்தில் வர முடியாமல் போயிற்று. அதற்கு பதிலாக அதற்கு பிறகும் பாஸ்டர் அப்பப்போ தொடர்பு கொண்டு அழைத்து கொண்டிருந்தார். ஆனாலும் ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியதினாலே ஒரு மூமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கொண்டபடியினாலே வீட்டிலேயே ஒரு 3 மாத காலமாக முடங்கி கிடந்தேன். தொடர்ந்து இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் சமூகம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் சொல்லும் சத்தியம். இது 2வது பாகம். 51 முதல் 100 வரையிலான சங்கீதங்களுக்கு இதில் விளக்க உரை எழுதியிருக்கிறேன். இது என்னுடைய 11வது புஸ்தகம். ஏற்கனவே 10 புத்தகங்களை எழுதி வெளியிட தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். என்னுடைய புஸ்தகங்கள் ELS, CLS, வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் போன்ற புத்தக நிலையங்களிலே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு சில புத்தகங்கள் மட்டும்தான், ஒரு 10 புத்தகங்களுக்கு உள்ளே மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். சங்கீதங்களை குறித்த ஒரு சரியான புரிதலை பெற்றுக்கொள்ள இந்த புஸ்தகம் நமக்கு உதவி செய்யும். நாம் எல்லாரும் நம்முடைய வீடுகளிலே நாள்தோறும் சங்கீதங்களை வாசிக்கிறோம். சபைகளிலே சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்பது உண்டு. சில சமயம் சங்கீதத்திலிருந்து ஒரு குட்டி பிரசங்கம் செய்யப்படுவது உண்டு. சில சமயம் சங்கீதத்திலிருந்தே ஒரு மெயின் மெசேஜ் போதகர்கள் எடுத்து பேசுவார்கள். ஆக இப்படி எல்லா சூழ்நிலைகளுக்கும் நமக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு சங்கீதங்களுக்கும் 51ஆம் சங்கீதத்திலிருந்து ஒவ்வொரு சங்கீதங்களுக்கும் அந்த ஆசிரியர் குறிப்பு, அந்த ராகத்தினுடைய பெயருக்கு என்ன அர்த்தம், அந்த வாத்திய கருவி பெயருக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் எபிரேய வார்த்தைகள், அதற்கான அர்த்தங்கள் என்ன, அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள், பிரசங்க குறிப்புகள், விளக்க உரை, இப்படி அனைத்தும் இந்த புஸ்தகத்தில் உண்டு. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இதனுடைய விலை 50 ரூபாய் தான். ஜிபேயும் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கு கொண்டு வராவிட்டாலும் பின்னால் நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்பி வைப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து இந்த இயேசு நம்மோடு திருச்சபைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இங்கு நடக்கக்கூடிய ஊழியங்களுக்காக, உங்கள் ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய அன்றாட ஜெபங்களிலே நீங்கள் தொடர்ந்து தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அதற்கு பின் செல்லுங்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவருக்கு பின் செல்லுங்கள். ஆண்டவருக்கு பின் செல்லுங்கள். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நாம் எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்துக்குரிய தகுதிகள் என்ன? யாரெல்லாம் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கலாம்? எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளலாம் என்பதற்கான அந்த தகுதிகள் நமக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் முழுக்க அந்த காரியங்களை பற்றி நமக்கு அங்கங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களுக்கும் அரசாங்கம் வழிகாட்டு நெறிமுறைகள் என்று சொல்லி ஒன்றை வெளியிட்டது. ஸ்கூல் திறந்தாங்கன்னா அந்த ஸ்கூல்ல கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள். வியாபாரங்களை தொடங்குனீங்கன்னா, கடைகளை திறந்தீங்கன்னா அதற்காக சில வழிகாட்டு நெறிமுறைகள். ஆலயம் திறக்கப்பட்டதுன்னா அதற்கான சில வழிகாட்டு நெறிமுறைகள் என்று சொல்லி கொரோனா காலத்தில் அரசாங்கம் அப்பப்போ வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு கொண்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் தலை தூக்கி கொண்டிருக்கும் போது கூட சமீபத்தில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது. கூட்டங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், அதிகமான கூட்டங்களில் இருக்க வேண்டாம், உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளை தள்ளி வையுங்கள் என்று சொல்லி சில வாரங்களுக்கு முன்னாலே வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. அதுபோல இந்த திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு தேவன் நமக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை குறித்து வேதத்தில் ஆங்காங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் திருவிருந்தில் பங்கெடுக்க முடியாது. கண்டவங்கள் எல்லாம் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள முடியாது. இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அதற்கான சில தகுதிகள் காணப்பட வேண்டும். இந்த திருவிருந்தில் நீங்களும் நானும் இந்த திருப்பந்தியில பங்கெடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த வழிகாட்டு நெறிமுறைகள், கைட்லைன்ஸ், அதை நீங்களும் நானும் கடைபிடிக்கும் பொழுது இந்த திருவிருந்தில் நீங்களும் நானும் பங்கெடுக்க முடியும். அப்படி அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து இந்த பந்தியில பங்கெடுக்கும் பொழுது அது நமக்கு மெய்யாகவே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக கொடுக்க கூடாது என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை, எடுக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவதற்கு வேதம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. ஆனாலும் கூட அவரவர்கள் அந்த தகுதிகளோடு கூட அந்த திருவிருந்து பந்தியில பங்கெடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே தான் இங்கே யோசுவா ஜனங்களை நோக்கி பார்த்து அங்க சொல்றாரு, கடைசி வார்த்தை, பின் செல்லுங்கள், ஃபாலோ, பின் செல்லுங்கள், ஆண்டவருக்கு பின் ஆண்டவரை பின்பற்றுங்கள், ஆண்டவருக்கு பின் செல்லுங்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இது எப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் யோசுவா அதிபதிகளுக்கு சொல்ல அந்த அதிபதிகள் ஜனங்களை நோக்கி பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய அதிபதிகளுக்கு யோசுவா சொல்லி முடித்து விட்டார். அந்த கோத்திர பிதாக்கள், கோத்திரத்தினுடைய ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய அதிபதிகள் அங்கே அந்தந்த கோத்திரத்தினுடைய மக்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். இது என்றைக்கு நடைபெற்ற சம்பவம்? 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 3 நாள் சென்ற பின்பு, 3வது நாளிலே. இந்த கூட்டங்கள் 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3ஆம் நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆக இந்த வார்த்தை என்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை? 3 நாள் சென்ற பின்பு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே கூறப்பட்ட ஒரு வார்த்தை. எந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை? முதல் வசனத்தில் பார்க்கிறோம், அதிகாலமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிகாலமே, ஏர்லி மார்னிங்.
அப்போ இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த 3ஆம் நாளிலே, இந்த காலை பொழுதிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சில ஆலோசனைகளை அவர் இந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விசேஷமாக இன்றைக்கு நாம் பங்கெடுக்கக்கூடிய திருப்பந்திக்கும் உரிய அநேக காரியங்களை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதில் முதல் காரியமாக 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பின் செல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய இடத்துல காணப்பட வேண்டும். கர்த்தரை நீங்களும் நானும் எப்பொழுதும் பின்பற்றுகிறோமா? ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. உலகத்தை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, உலகத்தினுடைய காரியங்கள், உலக மனிதர்கள், உலக தலைவர்கள், உலகத்தினுடைய சடங்குகள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், அவைகளை அல்ல, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இன்றைக்கு நாம் காணப்பட வேண்டும். அங்கே நிறைய காரியங்களை பின்பற்றும்படிக்கு யோசுவா அந்த அதிபதிகளிடத்தில் சொல்ல, அந்த அதிபதிகள் ஜனங்களிடத்தில் வந்து சொல்லி இருக்கிறார்கள். கவனியுங்கள். முதலாவதாக, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சோ முதல்ல follow the Lord, கர்த்தரை பின்பற்றுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். follow the ark. அந்த பெட்டிக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. அந்த பெட்டிக்குள்ளே நியாய பிரமாணம் இருக்கிறது. அந்த பெட்டிக்குள்ளே மன்னா இருக்கிறது. ஆக அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் பின்பற்றுங்க. இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை பேசுகிறது. It speaks about the presence of God. அது ஆண்டவருடைய சமூகத்தை பேசுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை அது குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்க. அடுத்து சொல்லுகிறார், அதை உடன்படிக்கை பெட்டியை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியர்களை பின்பற்றுங்க. லேவியர்கள் அவர்கள் அதற்கென்றே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பணியை முழு நேரமாய் செய்யத்தக்கதாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தார் தான் அந்த லேவி கோத்திரர். அந்த லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய லேவியர்களையும் ஆசாரியர்களையும் நீங்கள் பின்பற்றுங்க. அப்படி என்றால் உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய உங்கள் திருச்சபையினுடைய மேய்ப்பரை நீங்கள் பின்பற்றுங்க. உங்கள் திருச்சபையினுடைய போதகரை நீங்கள் பின்பற்றுங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பாஸ்டரையும் நாம பின்பற்ற கூடாது. கர்த்தர் உங்களுக்காக யார் ஒருவரை உத்தரவாதியாக கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்காக யார் ஒருவரை பொறுப்பாளராக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, அந்த மேய்ப்பனை, அந்த போதகரை, அந்த ஊழியக்காரரை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. இங்கே 1000 பேர் வருவார்கள், 1000 பேர் போவார்கள் இந்த பிரசங்க பீடத்திற்கு. அவர்கள் எல்லாரையும் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கக்கூடிய, உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக ஆதங்கப்படுகிற, உங்களுக்காக பாரப்படுகிற, உங்களுக்காக பொறுப்பெடுக்கிற, உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆக ஒட்டு மொத்தமாய் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி யோசுவா இங்கே சொல்லுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு காலை வேளையில திருவிருந்தில பங்கெடுப்பதற்கான முதல் தகுதி என்னவென்றால், நான் தெய்வத்தை பின்பற்றுகிறேனா, நான் உலகத்தை பின்பற்றுகிறேனா அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிறேனா, நான் இந்த சத்திய வசனத்தை பின்பற்றுகிறேனா, இல்லாவிட்டால் சம்பிரதாயம், சாங்கியம், சடங்குகள் இவைகளை நான் பின்பற்றுகிறேனா? யோசித்து பாருங்கள். என்னுடைய ஊழியக்காரரை நான் பின்பற்றுகிறேனா, இல்லாவிட்டால் என்னுடைய முன்னோர்களை நான் பின்பற்றுகிறேனா? பரலோகத்தை நாம் இன்றைக்கு பின்பற்றுகிறோமா அல்லது நம்முடைய பாரம்பரியங்களை நான் பின்பற்றுகிறேனா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். follow unto the Lord. அதைத்தான் கடைசி வார்த்தையில பார்க்கிறோம், பின் செல்லுங்கள். கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. காடானாலும் மேடானாலும் அவருக்கு பின் செல்லக்கூடிய ஒரு நிலைமையில நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆகவே இன்றைக்கு அன்பானவர்களே, உலகத்திலே நாம் காணப்பட்டாலும் கூட உலகத்தை நாம் பின்பற்றக்கூடாது, உலகத்திற்கு பின்னாலே நாம் செல்லக்கூடாது. அதற்கு பதிலாக நம் தேவனாகிய கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. இந்த யோசுவா புஸ்தகத்துல 2 மிக மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் அடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் எப்பொழுதுமே அதாவது ஜோடி பெயர்களாக வரும். அந்த 2 பேர்ல ஒருத்தருடைய பேர் வந்ததுன்னா அடுத்து அதே போல இன்னொருத்தருடைய பேரும் இணைஞ்சே வரும்.
அந்த இரண்டாவது நபருடைய பேர் சொல்லப்பட்டதுன்னா அந்த பேரோட கூட இணைஞ்சு அந்த முதலாவது பேரும் வரும். அப்படி இரண்டு பெயர்கள் இந்த புஸ்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் யார் என்றால், ஒன்று யோசுவா, இரண்டாவது காலேப். யோசுவா, காலேப் இவர்களுடைய பெயர்கள் ஜோடி பெயர்களாக அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஜோடி பெயர்கள். யோசுவாவின் பேர் அங்க வந்ததுன்னா அங்க காலேபின் பேரும் வரும். அடுத்த வசனத்துல காலேப் அங்கே குறிப்பிடப்பட்டார்னா அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ யோசுவாவினுடைய பெயரும் அங்கே இடம்பெற்று இருக்கும். சரி, இதுல யோசுவா என்ற பெயருக்கு ரட்சகன் என்று அர்த்தம். ஜாஷுவா மீன்ஸ் சேவியர், ரட்சகன் என்று அர்த்தம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்த ஒருவராக இந்த யோசுவா காணப்பட்டு இருக்கிறார். மோசே அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் இந்த யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, எகிப்திலிருந்து விடுபட்ட அந்த மக்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். ஆகவே கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, மோசே என்பதற்கு அர்த்தம் வெளியே எடுக்கப்பட்டவன், ஜலத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டவன், தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டவன், taken out from the waters. மோசே என்பதற்கு ஜலத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்ப அதே போல மோசேயினுடைய வாழ்க்கையில அவர் 3 மாத காலமாக ஒரு பெட்டியில பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பிறகு அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியலன்னு சொல்லி ஒரு பெட்டியில வைத்து அந்த நைல் நதியில கொண்டு போய் விடப்பட்டு, அதற்கு பிறகு அந்த இடத்துல பார்வோன் குமாரத்தி வர, அந்த குமாரத்தியானவள் அந்த பெட்டியை பார்க்க, அந்த பெட்டியை அந்த தண்ணீரிலிருந்து எடுத்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையை அவள் எடுத்து வளர்த்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கவனியுங்கள், மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே எடுத்திருக்கிறார். அந்த மோசேயினுடைய பணி முதலாவதாக அவர் ஜலத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார். இரண்டாவதாக எந்த இஸ்ரவேல் மக்கள் உலகத்துக்கு அடிமைகளாக இருந்தார்களோ, எகிப்துக்கு அடிமைகளாக இருந்தாரோ, பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தார்களோ, அந்த ஜனத்தை அவர் அங்கிருந்து வெளியேற்றி கொண்டு வருகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக அதற்கு பிறகு யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் ஒரு ரட்சகனாக இருந்து அநேக யுத்தங்களை நடத்தி, அநேகரை முறியடித்து, அநேகரிடத்தில் அவர் ஜெயம் பெற்று அங்கே ஜனங்கள் எல்லாரையும் கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறதாக நாம் பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன், யோசுவா என்பதற்கு ரட்சகன் என்று அர்த்தம். இந்த காலேப் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் ஏராளமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலேப் என்ற பெயருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் என்னவென்றால், நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத, நாம் அங்கீகரிக்க முடியாத ஒரு அர்த்தமாக அது காணப்படுகிறது. காலேப் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை அது பேசுகிறது. அந்த அர்த்தம் நான் சொல்றேன், அந்த அர்த்தத்தை யாருமே விரும்ப மாட்டோம். சரிங்களா? அந்த பெயருக்கான அர்த்தத்தை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அப்படி ஒரு அர்த்தமுள்ள பெயர் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நாம் விரும்புவோம். அந்த அளவுக்கு அந்த அர்த்தத்தை நாம் விரும்பாதவர்களாக காணப்படுவோம். ஆனாலும் கூட வேற வழி கிடையாது, தவிர்க்க முடியாது. காலேப் என்ற அந்த பெயருக்கு அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் கூட அதில் ஒரு அர்த்தம் என்னவென்றால் நாய் என்று அர்த்தம். என்னது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னையா? காலேப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாய் என்று அர்த்தம். நாயே அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த அர்த்தத்தை யாருன்னா விரும்புவோமா? இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயரை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டுவோமா? யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு அந்த மனுஷனுக்கு அந்த பெயரை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்துல நாய் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது, மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. அது ஒரு தனி செய்தி. அதே போல மிருக ஜீவன்கள் அந்த நாயோடு கூட இணைத்து பேசப்படுகிற ஒரு ஜோடி பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாயும் பூனையும் சொல்லுவாங்க. பூனை வேதாகமத்தில் இல்லை, ஆனால் நாய் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆக கவனித்து பாருங்க. அப்ப இந்த காலேப் என்ற வார்த்தைக்கு நாய் என்று அர்த்தம். அது எப்படி விளக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்னா சும்மா வெறும் நாய் கிடையாது, தெரு நாய் கிடையாது, ஏதோ ஒரு நாய் கிடையாது. இந்த நாய் எப்படிப்பட்ட நாய் என்றால் அதற்கு ஒரு உதாரணத்தை வேத அறிஞர்கள், இறையியலாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால், ஒரு எஜமான் தன்னுடைய வீட்டிலே ஒரு நாயை வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த எஜமான் தன்னுடைய நாயோடு கூட நாள்தோறும் என்ன செய்வார்னா, தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வருவார்.
அப்படி அந்த வீட்டு எஜமான் எப்போதெல்லாம் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த நாய் கூட அவரால் வளர்க்கப்படுகிற அந்த நாயும் என்ன செய்யும்னா பின்னாலேயே போகும். இப்படி போய் கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாளிலே எஜமான் முன்னால போய்கிட்டு இருக்கிறாரு, பின்னாலே அவரால் வளர்க்கப்படுகிற அவருடைய சொந்த நாயானது அவருக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே திடீரென்று அங்க அந்த தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு நாயும் கூட அந்த நாயோடு சேர்ந்து அந்த எஜமானுக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறார். இப்போ எஜமான் முன்னால போய்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பின்னால 2 நாய்கள் போய் கொண்டிருக்கிறது. இப்போ பார்க்கிறவங்களுக்கு அவருக்கு சொந்தமான நாய் எதுன்னு தெரியவே தெரியாது, தெரிய செய்யாது. ஆனால் அதே சமயத்துல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எஜமான் போய்கிட்டே இருக்கும்போது பின்னால் அந்த 2 நாய்களும் போய்கிட்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது அங்கே இடது பக்கமோ வலது பக்கமோ அங்கே தெருக்கள் பிரிகிறது. இந்த எஜமான் வலது பக்கமாக அவர் திரும்புகிறார். அப்பொழுது அவரால் வளர்க்கப்படுகிற அவருடைய சொந்த நாயும் வலது பக்கமாக திரும்புகிறது. இடையில வந்து சேர்ந்துச்சு பாருங்க, அந்த நாய் அந்த இடத்தோட நின்றுடுச்சு. அப்ப என்ன அர்த்தம், நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவருக்கு பின்னால போகிற அந்த நாய் தான் அவருக்கு சொந்தமான நாய், அவரை பின்பற்றுகிற நாய். அப்ப கவனிச்சு பாருங்க, அவரால் வளர்க்கப்படுகிற அந்த நாயானது தன்னுடைய எஜமான் எங்கெல்லாம் போறாரோ, எந்த வீதியில போறாரோ, எந்த தெருக்களில போறாரோ அங்கெல்லாம் அந்த நாய் பின்பற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம். தெரு நாய்னு ஒண்ணு வந்தது பாருங்க இடையில, அது பின்னால போகல, அது கடைசி வரைக்கும் போகல, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுச்சு. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த எஜமானனை பின்பற்றுகிற அந்த நாயை போல இந்த தேவனை நீங்களும் நானும் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவர் எங்க போனாலும் சரி நான் இவரை ஃபாலோ பண்ணுவேன், இவர் எங்க போனாலும் சரி, இவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நான் இவரை நான் பின்பற்றுவேன், இடையில நின்றுட மாட்டேன். அந்த தெருநாய் ஒண்ணு வந்தது பாருங்க, இடையிலேயே வந்து இடையிலேயே நின்றுச்சு பாருங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது தகுதி, முதலாவது அறிவுரைகள் என்னவென்றால், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Following our Lord, நம்முடைய ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். கவனித்து பாருங்கள், இன்றைக்கு அதாவது இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, இல்ல ஃபாலோவர்ஸ், எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு அதுல பெருமை பாராட்டுகிறார்கள். நான் சொல்றேன் அன்பானவர்களை, இன்ஸ்டால உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, ஆண்டவருக்கு நீங்களும் நானும் ஃபாலோவர்ஸா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆக இந்த இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோன்னு இருக்கும், அடுத்து ஃபாலோவர்ஸ்னு இருக்கும். சரிங்களா? சில சமயத்துல எனக்கு பிடித்தமான நபர்களுக்கு அதாவது நான் ஃபாலோ கொடுத்துருவேன், ஆனா அவங்க எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஃபாலோ கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மெசேஜ் போடுவேன், ரெக்வெஸ்ட் யூ டு ஃபாலோ மீ பேக் அப்படி. அப்போ சில சமயத்தில் சில பேர் அதை அக்செப்ட் பண்றாங்க, சில சமயத்தில் அவங்க அக்செப்ட் பண்றது இல்லை. அன்பானவர்களே, சோ அது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், நான் உங்களை பின்பற்றுகிற ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நீங்களும் நானும் அந்த ஃபாலோ அப் ரெக்வெஸ்ட் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, உலக பிரகாரமாக அந்த இன்ஸ்டால எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுகிறேன், அது முக்கியம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரை நான் ஃபாலோ பண்ணுகிறேனா, ஆண்டவருக்கு நீங்களும் நானும் ஃபாலோவர்ஸா இருக்கிறோமா, அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ல முடியுமா, எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க என்று அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். எனவே அன்பானவர்களே, முதலாவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், அவருக்கு பின் செல்ல வேண்டும், அவரை பின்பற்றுகிறவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். சரி, இரண்டாவதாக வாசிக்க கேட்போம். அதே 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். அடுத்தபடியாக யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், sanctify yourself, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்றால் இரண்டாவது ஒரு தகுதி, என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தமாய் நாம் காணப்படுகிறோமா, பரிசுத்த ஜீவியத்தோடு கூட நான் இருக்கிறேனா, பரிசுத்தவானாய் அழைக்கப்படுகிற ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோமா? இங்கே யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களை கவனியுங்கள். ஆக அப்படின்னா என்ன அர்த்தம், sanctify yourself அப்படின்னா, அதாவது பரிசுத்தத்துல 2 இருக்கிறது. ஒன்று தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், இன்னொன்று என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். 2மே இருக்கிறது. அங்க
முதலாவதாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்க. அப்பா, தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் என்றைக்கு அழைச்சாரோ, என்றைக்கு ரட்சித்தாரோ, என்றைக்கு தெரிந்து கொண்டாரோ, அன்றைக்கே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? பரிசுத்தமாக்கிட்டார். சரிங்களா? நம்மளை பரிசுத்தமாக்கிட்டார். ஆனா அதே வேளையில ஒவ்வொரு நாளும் நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் கவனிங்கள், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அசுத்தமான உங்களை என்னையும் அசுத்தமான இந்த உலகத்திலிருந்து எடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் எங்கதான் வச்சுட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அதே அசுத்தமான உலகத்துல தான் வச்சுட்டாரு. சரிங்களா? அசுத்தமான மனிதர்கள் நடுவில் இருந்து, அசுத்தமான உலகத்திலிருந்து அசுத்தமான என்னை ஆண்டவர் வேறு பிரித்து என்னை பரிசுத்தமாக்கி, என்னை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் அசுத்தமான அதே உலகத்துல, அசுத்தமான அதே மனிதர்களிடத்துல ஆண்டவர் என்ன வச்சிட்டார். அப்பனா நான் கரைப்படுகிறதற்கு அங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் பாவம் செய்கிறதற்கு அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே நான் கெட்டு போகிறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. அதாவது தேவன் ஒரு முறை நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டார். என்னைக்கு அழைச்சாரோ, என்னைக்கு ரட்சித்தாரோ, என்னைக்கு தெரிந்து கொண்டாரோ, அன்னைக்கு ஒரே நாள்ல நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டார். தேவன் பரிசுத்தப்படுத்தினது ஒரே தடவை. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். கரங்கள் ஒருத்தர் வரலையா சொல்லலாமா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. உதாரணமாக இப்ப நான் அல்லது உங்களில் ஒரு சிலர் எல்லாரும் வெள்ளை வெள்ளேன்னு வந்திருக்கிறோம். நான் நல்ல ஒரு வெள்ளை சட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் இல்லைங்களா? ஆனா சாயங்காலம் நான் வீடு போய் சேருகிறதுக்குள்ள இந்த வெள்ளை சட்டையில அநேக அசூசிகள் இல்ல, அநேக அழுக்குகள் படிந்து விடுகிறது, அநேக கரைகள் படிந்து விடுகிறது, அநேக அசுத்தங்கள் படிந்து விடுகிறது. இப்ப அந்த அசுத்தத்தோட அந்த கரையோட நாளைக்கு மறுபடியும் இந்த சட்டையை நான் போட்டேன்னா அது அழகா இருக்காது, அது நல்லா இருக்காது. அப்ப உடனடியாக இந்த சட்டையை நான் என்ன பண்ணிடணும்? வாஷிங்க்கு கொடுத்துடணும். வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் நான் போடும் பொழுது அது மற்றவர்களுடைய பார்வைக்கு நல்ல அழகாக அலங்காரமாக வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். அது போலதான் நான் இன்றைக்கு சட்டையை பற்றி பேசல, நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில அன்பானவர்களை சில சமயத்துல சில கரைகள் படிந்து விடுகிறது இல்லைங்களா? நம்முடைய சுபாவத்துல சில சமயத்துல கெட்ட சுபாவங்கள் வந்து விடுகிறது. நான் பேசக்கூடிய வார்த்தைகளில சில சமயத்துல கெட்ட வார்த்தைகள் வந்து விடுகிறது இல்லைங்களா? ஒருத்தர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா அந்நிய பாஷை, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அநியாயமான பாஷை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு என்ன பாஷை? அந்நிய பாஷை. அடுத்த நாளிலிருந்து என்ன பாஷைன்னு பார்த்தா அநியாயமான பாஷை. அகராதியில கூட கிடையாது. அதுக்கு அர்த்தத்தை தேடலாம்னு பார்த்தா அகராதியில கூட அந்த வார்த்தைகள் இல்லை. அப்ப யோசித்து, நான் உலகத்தான பேசல, விசுவாசிகளுக்கு, விசுவாசிகளிலேயே சில பேர் அப்படி இருக்காங்க, ஊழியர்களையும் சில பேர் அப்படி இருக்காங்க. அப்படி என்றால் அன்பானவர்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அநேக சமயத்தில் நமக்கு ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில தான் யோசுவா சொல்லுகிறார், உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை கர்த்தர் பண்ண மாட்டாருங்க, அவர் செய்ய மாட்டார். இதை நான் தான் செஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு சட்டை அழுக்காயிடுச்சுன்னா நான் தான் அதை துவைக்க வேண்டும், நான் தான் அதுக்கு வாஷிங்க்கு கொடுக்க வேண்டும், நான் தான் அதற்கு என்ன உபகரணங்கள் பயன்படுத்த வேண்டுமோ, என்ன அந்த டிடர்ஜென்ட் சோப்பு பயன்படுத்த வேண்டுமோ, என்ன வாஷிங் பவுடர் பயன்படுத்த வேண்டுமோ அதை நான் தான் பயன்படுத்த வேண்டும். அப்ப அது போல என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கரைகள் நீங்குகிறதற்கு நான் தான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. சோ யாரோ ஒரு தேவ மனிதர்கிட்ட போய், இல்ல ஒரு தீர்க்கதரிசியானவர்கிட்ட போய், இல்ல பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் கிட்ட போய் என்ன பரிசுத்தம் பண்ணுங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி கேட்டுக்கொள்ள முடியாது. அவங்க கிட்ட போய் ஒருவேளை எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்ள முடியுமே தவிர என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி யார்கிட்டையும் நாம போய் கேட்டுக்கொள்ள முடியாது. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, உங்களை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? Consecrate yourself, sanctify yourself, purify yourself. உங்களுக்கு நீங்க தமிழ்ல நமக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை வருகிறது, ஆனால் அதனுடைய சரியான வார்த்தை holiness கிடையாது, sanctification. உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். சோ பரிசுத்தம் என்பது வேற, சுத்தம் என்பது வேற. தேவன் கொடுப்பது பரிசுத்த, என்னை நான் உண்டாக்கி கொள்ளுவது சுத்த, சுத்திகரிப்பு. இன்றைக்கு அன்பானவர்களே நிறைய இடத்துல பியூரிஃபை வாட்டர் இல்லைங்களா?
எங்க போனாலும் நாம என்ன கேட்கிறோம்? கேன் வாட்டர், இல்லாவிட்டா பிஸ்லரி, அந்த பியூரிஃபை வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட நீரை நாம் கேட்கிறோம். அப்ப நான் குடிக்கிறதற்கு கூட சுத்திகரிக்கப்பட்ட நீரை நான் எதிர்பார்க்கிறேன். வெளிநாடுகள் எல்லாம் இப்ப வந்துருச்சு. இன்னும் சில வருஷங்கள் கழித்து இந்தியாவிலையும் வரும் என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பியூரிஃபைடு ஏர், சுத்திகரிக்கப்பட்ட காற்று. இன்றைக்கு நம்முடைய தேசத்துல காற்று அதிகமாக மாசுபட்டு இருக்கிறது. அதுவும் நம்முடைய தேசத்துல டெல்லி மாநிலத்துல தான் அந்த விஷயத்துல முதல் மாநிலமாக காணப்படுகிறது. காற்றிலே கலந்திருக்கக்கூடிய மாசு, காற்றிலே கலந்திருக்கக்கூடிய அசுத்தம், காற்றிலே கலந்திருக்கக்கூடிய அந்த கெடுதலான கிருமிகள், இவை எல்லாம். அப்போ இன்றைக்கு வெளிநாடுகளிலே அவங்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்துவது போல சுத்திகரிக்கப்பட்ட காற்றை கூட விலைக்கு வாங்கி, பணத்துக்கு வாங்கி அதை சுவாசிக்கிறார்கள். சரிங்களா? அப்ப யோசித்து பாருங்க அன்பானவை, இந்தியாவிலையும் சில காலங்கள்ல அந்த காரியமானது நடைமுறைக்கு வந்துவிடும். நாம ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நாம யோசிச்சு பார்த்தோமா? தண்ணி காசு கொடுத்து வாங்குவோம், சுத்திகரிக்கப்பட்ட நீரை தான் நாம பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நாம யோசிச்சு பார்த்து இருப்போமா? இல்ல, கிடையாது. ஆனா இன்னைக்கு காசு கொடுத்து தண்ணியை வாங்குறோம். பியூரிஃபைடு வாட்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நாம் குடிக்கிறோம். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில வாசிக்கும் பொழுது கிரிக்கெட் வீரர் இவர் கோலி அவர்கள், அவரு ஒரு மாதத்திற்கு அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருக்கு பல லட்சங்கள் செலவு பண்றார். விராட் கோலி அவரு ஒரு மாசத்துக்கு தண்ணிக்கு மட்டுமே பல லட்சங்கள் செலவு பண்ணுகிறார். அப்ப கவனித்து பாருங்கள், தண்ணீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க பாருங்க. அந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீராக, நல்ல தண்ணீராக இருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அது போல அன்பானவர்களை, இன்றைக்கு மக்கள் தண்ணீருக்கு, அந்த தண்ணீரை, சுத்தமான தண்ணீரை விரும்புகிறார்கள், சுத்திகரிக்கப்பட்ட காற்றை விரும்புகிறார்கள். ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கறத யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் நமக்குள்ள ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை காணப்பட வேண்டும். பியூரிஃபைடு லைஃப், சாங்டிஃபைடு லைஃப், நமக்குள்ள ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜீவிதம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதைத்தான் யோசுவா இங்கே வலியுறுத்துகிறார். ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. எனவே முதலாவதாக ஃபாலோ தி லார்ட், ஆண்டவரை பின்பற்றுங்கள். கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கட்டும். இங்க இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக உங்களை என்னையும் நாம் நம்மை என்ன செய்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நாம் இருப்பது அசுத்தமான உலகத்துல. சரிங்களா அன்பானவர்களே? அதாவது கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி யாருமே இல்லாத ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் வச்சிருந்தா ரொம்ப ஈஸியா பரிசுத்தமா இருந்துடலாம். ஒரு காட்டிலேயோ, ஒரு இமய மலையிலேயோ, எங்கேயோ ஒரு வனாந்திரத்திலேயோ நம்மளை தன்னந்தனிமையா கொண்டு போய் வச்சிருந்தா அங்க ஈஸியா கர்த்தருக்கு பக்தியாக, பயத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட என்னால இருந்துட முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் எங்கதான் வச்சுட்டாருன்னு பாத்தீங்கன்னா அதே அசுத்தமான உலகத்துலதான், அதே அசுத்தமான மனிதர்களுக்கு மத்தியில தான். அப்படின்னா அவர்கள் நிமித்தமாக, அதாவது நான் பாவம் செய்ய போறதில்லை, ஆனால் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது, விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது, வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ அன்பானவர்களே, அங்கே நான் வீழ்ச்சி அடைவதற்கான சில வாய்ப்புகள் இருக்கிறபடியினாலே தான் அங்கே கர்த்தர் வலியுறுத்துகிறார், உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு இரண்டாவதாக நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, மூன்றாவதாக இன்னும் ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அடுத்தபடியா மூன்றாவதாக இந்த 4ஆம் வசனத்துல 4வது வரியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அறியும்படிக்கு. டு நோ, அறியும்படிக்கு. நீங்களும் நானும் கர்த்தரை இன்னும் அறிய வேண்டும், அவருடைய காரியங்களை நாம் அறிய வேண்டும், அவருடைய விஷயங்களை நாம் அறிய வேண்டும், அவருடைய வேதத்தை நாம் அறிய வேண்டும், சத்திய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தரிசனங்களை குறித்து, சொப்பனங்களை குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம், அறியும்படிக்கு. சரிங்களா? அந்த வார்த்தை அதிகமான தடவை இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அந்த 3ஆம் அதிகாரத்துல. 4வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு. கண்ட வழியில நீங்களும் நானும் நடந்துடக்கூடாது. எல்லாரும் போற வழியில நானும் போயிடக்கூடாது. இல்லைன்னா ஒருத்தர் சொல்றாரு என் வழி தனி வழி, அப்படியெல்லாம் அமைச்சுக்கிட கூடாது. ஆண்டவர் எந்த வழியில இருக்கிறாரோ அந்த வழியில நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். சொல்ல போனால் அப்ப அந்த வழியை நான் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். நானே வழி அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வழியை நான் முதலாவதாக அறிய வேண்டும். அந்த வழிக்கு உரியவரை நான் அறிய வேண்டும். அந்த வழியை ஸ்தாபித்தவரை, நிலைநாட்டினவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே அடுத்தபடியாக வலியுறுத்தப்படுகிற ஒரு காரியம் அறியும்படிக்கு. to know more about the Lord. ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அநேக காரியங்களை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறது இல்ல? உலகத்தை படிக்கிறோம், வரலாறு படிக்கிறோம், விஞ்ஞானம் படிக்கிறோம், அரசியலை அறிந்திருக்கிறோம், தலைவர்களை அறிந்திருக்கிறோம், நாட்டு நடப்புகளை அறிந்திருக்கிறோம், எல்லாத்தையும் அறிகிறோமே. இந்த ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோமா? அறிஞ்சிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்திருக்கிறோமா? அதுதான் இல்லை. சரி, ஏதோ கொஞ்சம். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவரை அறிய வேண்டிய விதத்துல நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கவனிச்சு பாருங்க அன்பானவர்களே, உலக காரியங்களை குறிச்செல்லாம் நீங்களும் நானும் 100% அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதை குறித்த ஒரு முழுமையான படிப்பை நான் பெற வேண்டும், அதை குறித்த ஒரு முழுமையான புரிதல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதை முழுமையாக நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப அது போல இந்த வேதத்தை பற்றி, இந்த வேதத்தினுடைய ஆண்டவரை பற்றி முழுமையாய் நாம் அறிகிறோமா? அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோமா? அதுதான் முக்கியம். இங்க நான் யாரையும் தப்பா சொல்லல, எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த அறிந்திருக்கிறதுல ஒருவருக்கொருவர் அந்த சதவிகிதத்துல அங்க பாகுபாடு இருக்கிறது இல்லைங்களா? நான் அறிஞ்ச பிரகாரமா நீங்க அறிஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க அறிந்திருக்கிற பிரகாரமாக நான் அறிந்திருக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை பரிபூர்ணமாய் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் தேர்ச்சி பெற வேண்டும். அவரை அறிகிற அறிவை எந்த விலையை கொடுத்தாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அங்க சொல்லப்பட்டுள்ளது அறியும்படிக்கு. மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாருங்க, திரும்ப அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். 7வது வசனம் 7. அறியும்படிக்கு. பாத்தீங்களா? மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாருங்க, அறியும்படிக்கு, டு நோ. திரும்ப பாருங்க 10வது வசனம் 10. நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. 3 தடவை அந்த வார்த்தை வருது பாருங்க, நீங்கள் அறியும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு 3 முறை வருகிறது. அப்பனா ஆண்டவருடைய ஏக்கம் எண்ணம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன நீங்க அதிகமா அறிஞ்சிக்கணும். அல்லேலூயா. மனிதர்களை படித்துக் கொள்ளுகிறோம் இல்ல, இவன் இப்படி, அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவரை நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? இல்லைங்களா? ஒவ்வொருத்தருடைய தராதரத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஒவ்வொருடைய தகுதியை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், உலகத்தினுடைய அனைத்து விதமான காரியங்களை நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது அவரை அறிய வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு இல்லைங்களா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர நான் வேறு ஒன்றையும் அறிய எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறாரு. அந்த சிலுவையை பற்றி மட்டும்தான் நான் அறியணும். யோசித்து பாருங்க. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளும்படிக்கு எல்லாத்தையும் அவர் உதாசீனப்படுத்துறார், எல்லாத்தையும் குப்பையா என்றார், எல்லாத்தையும் நஷ்டமா என்றார். அப்ப கவனித்து பாருங்க அன்பானவர்களே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரன், மிகப்பெரிய பணக்காரன். அவருடைய தகப்பனாருக்கு ஏறக்குறைய 11 எண்ணெய் கப்பல்களுக்கு சொந்தக்காரன். சாதாரண பணக்காரர் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பில் கேட்ஸ், எலான் மாஸ்க், இவங்களை காட்டிலெல்லாம் மேலான மிகப்பெரியதான ஒரு பணக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு 11 எண்ணெய் கப்பல்கள் இருந்திருக்கிறது.
சரிங்களா? அவ்வளவு பெரிய பண வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இதையெல்லாம் நான் நஷ்டமா எண்ணுகிறேன். எங்க அப்பாவினுடைய சொத்து எல்லாத்தையும் நான் நஷ்டமா என்றேன், அந்த 11 எண்ணெய் கப்பல்களை நான் நஷ்டமா என்றேன் அப்படிங்கிறார். பாத்தீங்களா? அதையெல்லாம் நானே அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நஷ்டமா என்றது மட்டும் இல்ல, அடுத்து என்னவா சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் குப்பையா நான் என்றேன். இல்ல, நாம குப்பையா கிடக்கிறதெல்லாம் தலைமையில தூக்கி வச்சுக்கிறோம். ஆனா அவரு தலைமையில தூக்கி வச்சுக்கிட வேண்டிய ஒன்றை என்னவா நினைக்கிறார் பாருங்க, குப்பையா நினைக்கிறார். இது ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நோக்கம். எதுக்காக? அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அறியணும். ஆக யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, போதகர்கள் மூலமாக, இங்கு வந்து கற்றுக் கொடுக்கிற அந்த ஆசான்கள் மூலமாக, தேவதாசர்கள் மூலமாக நீங்களும் நானும் அதிகமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். நன்றாய் கவனிங்கள். இந்த 3 நாள் கூட்டங்கள் மாதந்தோறும் நடக்கிறது எதுக்காக? பாஸ்டருக்கு வேற வேலை இல்லையா? இல்ல அவர்கிட்ட ரொம்ப அப்படியே கொட்டி கிடக்குதா வாரி வாரி கொடுக்க? சரிங்களா? இல்ல கடமைக்காகவா, பொழுதுபோக்குக்காகவா, எதுக்காக? அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். ஆனா அந்த 3 நாள் கூட்டங்களில இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் பயன்படுத்துகிறீங்க. மீதி 2 நாள் கூட்டங்கள்ல இதுல கால்வாசி பகுதியினர் மட்டும் தான் என்ன பண்ணிக்கிறீங்க, பயன்படுத்திக்கிறீங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே, அன்பானவர்களே. 12 மாசமும் நடத்துறாரு. 12 மாசத்துல ஏதாவது ஒரு மாசமாவது 3 நாளும் நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லா மாசமும் நான் கேட்கல, ஒரே ஒரு மாசத்துல 3 நாளும் அட்டன் பண்ணி சில பேர் இருக்காங்க, அவங்கள நான் சொல்லல, வராதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரிங்களா? அன்பானவரே, 3 நாளும் இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்துல நாம் இருக்கிறோமா? 12 மாசமும் நமக்கு வர முடியல, பரவாயில்லை. ஆனா ஏதாவது ஒரு மாசத்துல, சரிங்களா, ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு நாள் அப்படி இல்லை, ஏதாவது ஒரு மாசத்துல 3 நாளும் என்னால பங்கெடுக்க முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி நம்மிடத்துல காணப்பட வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இந்த கூட்டங்கள் எதற்காக? போதகர் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகள் எதற்காக? நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்கள் அறிய வேண்டும். அதைத்தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடுகிறார்கள், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை கிட்டி சேரணுமே. அப்ப கவனித்து பாருங்கள், நான் அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, சோ இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியுது இல்லைங்களா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன பாருங்க, இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியுது, பேஸ்புக்னா என்னன்னு தெரியுது, இல்ல டெலிகிராம்னா என்னன்னு தெரியுது, வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியுது, இமெயில்னா என்னன்னு தெரியுது, இல்ல இன்னும் த்ரெட்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு, அப்படின்னா என்னன்னு தெரியுது. இன்னும் வேற அன்பா என்னென்ன வந்து கொண்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் குறித்த ஒரு அறிவை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவரை குறித்த ஒரு அறிவை நாம் பெறுகிறோமா? இல்ல, இன்னைக்கு ஒரு சின்ன பையன் கிட்ட மொபைலை கொடுத்தோம்னா பூந்து விளையாடுறான். பெரியவங்களுக்கு தெரியாதது, படிச்சவங்களுக்கு தெரியாததெல்லாம் அவன் அவ்வளவு காரியத்தை அதுல பண்றான். சரிங்களா? அப்போ அன்பானவர்களை கவனித்து பாருங்க, அவனுக்கு அவ்வளவு அறிவு, அந்த கம்ப்யூட்டர் குறித்த ஒரு அறிவு, அந்த மொபைலை குறித்த ஒரு அறிவு இல்லைங்களா? நான் கூட சில சமயத்துல என்னுடைய மொபைல ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஒண்ணு பண்ணணும்னா எனக்கு தெரியல. அப்ப என்னை விட வயதுல இளையவர்கள், ரொம்ப சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட கொடுத்தோம்னா கரெக்டா பண்ணி கொடுக்கிறானுங்க. அப்ப அவங்களுக்கு அதை குறித்த அறிவு இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கிறதா? நம் வீட்டு பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களாகிய பெரியோர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அப்ப அந்த தெய்வத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு காணப்படுகிறதா? அவரை அறிய வேண்டிய விதத்துல நாம் அறிந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஆக அப்ப இன்றைக்கு 3ஆவதாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். புரியுதா? இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், சரிங்களா, நோ மோர் அபவுட் மீ, என்னை பற்றி நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தவங்களை பத்தி இல்ல, மற்றவங்களை பத்தி இல்ல, அவங்க எப்படி இவங்க எப்படி அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவரை நான் அறிஞ்சுக்கிட்டா போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ முதலாவதாக அவரை பின்பற்றுங்கள் இல்லைங்களா? அந்த பின்பற்றுங்கள் என்ற வார்த்தை கூட அங்க ஒரே ஒரு முறை இருந்தாலும் கூட பல இடங்களிலே வேறு விதத்துல அந்த வார்த்தை இடம்பெற்று இருக்கிறது நீங்கள் காணலாம். வாசித்து பாருங்கள், 6வது வசனம். 6வது வசனம். எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். போகும். நல்லா கவனிங்க. அதாவது ஆசாரியர்களுக்கு என்ன சொல்றாரு? ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்க. அப்ப ஆசாரியர்கள் முன்னே நடந்து போக வேண்டும் என்றால் அப்ப ஜனங்கள் எங்க இருக்கணும்? பின்னே. பாத்தீங்களா?
ஆசாரியர்களுக்கு பின்னே, ஆண்டவருக்கு பின்னே அவரை பின்பற்றுகிறவர்களாக. ஜனங்க முன்னாடி போயிடக்கூடாது, மக்கள் முன்னால போகக்கூடாது. சரிங்களா? யோசித்து பாருங்கள். ஆசாரியர்கள் முன்னால போகணும், பாஸ்டர் முன்னால போகணும். அவர்தான் எனக்கு ரோல் மாடல், அவர்தான் எனக்கு மென்டர். சோ அவரை நான் முன்னால வைக்கணும். அவரை காட்டிலும் மேலாக என் ஆண்டவரை முன்னால வைக்கணும். ஆண்டவரால் நியமனம் பண்ணப்பட்ட அந்த ஊழியர்களை நமக்கு முன்னால வைக்கணும். நான் அவர்களுக்கு பின்னாலே செல்ல வேண்டும். சோ அங்க நீங்க எங்கெல்லாம் ஜனங்களுக்கு முன்னே அப்படின்னு வாசிக்கிறீங்களோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்கள், உங்கள் ஆசாரியர்களை பின்பற்றுங்கள். திரும்ப அதே வசனத்துல மறுபடியும் வருது பாருங்க. அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். பாத்தீங்களா? முன்னே. அப்ப அவர்கள், அதாவது ஆசாரியர்கள் முன்னே, ஜனங்கள் பின்னே. ஆண்டவர் முன்னே, மக்கள் பின்னே. என் அறிவு முன்னால போயிடக்கூடாது, என் ஆற்றல் முன்னால போகக்கூடாது, என் சம்பாத்தியம் முன்னால போகக்கூடாது, என் சாமர்த்தியம் முன்னால போகக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இதெல்லாம் முன்னால போகக்கூடாது. என் ஆண்டவர் முன்னால போகணும். அவரை பின்பற்றுகிறவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். உங்க பேருக்கு முன்னால எத்தனை டைட்டில் இருந்தாலும் சரி, கர்த்தர் தான் முன்னால போகணும். உங்க பேருக்கு பின்னால எத்தனை குவாலிஃபிகேஷன், எத்தனை டிகிரிஸ் இருந்தாலும் சரி, கர்த்தர் தான் உங்களுக்கு முன்னால போகணும். எனக்கு அன்பான ஆண்டவர், அப்ப அவர் முன்னால போகிறார்னா என்ன அர்த்தம்? நான் அவரை பின்பற்றுகிறேன். புரியுதா? நான் பின்பற்றுகிறேன். அதைத்தான் ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா? உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. அது முதல் வரி. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். புரியுதா? போக துணிந்தேன். I have decided to follow Jesus. அப்போ அவரை பின்பற்ற நீங்களும் நானும் தீர்மானம் பண்ண வேண்டும். அவரை பின்பற்றுகிறதிலிருந்து நீங்களும் நானும் ஒரு நாள் விலகி போக கூடாது. சரி, முதலாவதாக பின்பற்றுங்கள், இரண்டாவதாக பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், மூன்றாவதாக அறிந்து கொள்ளுங்கள், நான்காவதாக வாசிக்க கேட்போம் அதே 5வது வசனம். நல்லா கவனிங்க. அதுல ஒரு வார்த்தை 3வது வரியில, கர்த்தர் உங்கள் நடுவிலே. போதும். கர்த்தர் உங்கள் நடுவிலே. உங்க நடுவுல யார் இருக்கணுங்க? கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? நடுவுல இருக்கணும். ஆனா இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடுவுல தான் வச்சிருப்பீங்க, சந்தேகம் இல்லை. வாட் அபவுட் from the Monday to Saturday? திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் என்ன சொல்றோம்? ஆண்டவரே நீங்க கொஞ்சம் வாரமா போயிடுங்க, கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. இந்த ஒரு வாரம் நான் பார்த்து, இந்த 6 நாள் நான் பார்த்துக்கிறேன், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன். இல்ல, பல சமயத்தில் அவரை நாம ஓரம் கட்டிடுறோம், ஒதுக்கிடுறோம், பின்னால தள்ளிடுறோம், ஒரு மூலையில கொண்டு போய் வச்சிடுறோம். ஆனா இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவிலே. அவர் உங்க நடுவில் இருக்கணுங்க. புரியுதா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நடுவில் அவர் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டின் நடுவில் அவர் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினுடைய நடுவில் இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தினுடைய நடுவில் இருக்க வேண்டும். அந்த நடுவிலே, அந்த நடு மையம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். புரியுதா? அது ஆங்கிலத்துல சென்டர்னு சொல்லுவாங்க, இன்னும் அதற்கு மேலாக ஹார்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை நகரத்தினுடைய மையம், ஹார்ட் ஆஃப் த சிட்டி மவுண்ட் ரோட் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட் யூகே லண்டன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நடு மையம் என்பது இருதயத்திற்கு இணையான ஒன்று, இதயம் போன்ற ஒன்று. துடி உயிர்த்துவ, அதாவது உயிர் நாடி போன்ற ஒன்றாக அது காணப்படுகிறது. இப்போ ஆண்டவரை உங்களை என்னையும் எங்க வைக்க சொல்றாரு பாருங்க, அவர் உங்கள் நடுவிலே காணப்பட வேண்டும். சரிங்களா? அந்த வசனத்துல மீதி எல்லாம் நமக்கு தெரியும். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார், இதெல்லாம் நமக்கு பிடிச்சமான காரியங்கள். ஆனா அதுக்கு இடையில ஒரு வார்த்தை வருது பாருங்க, கர்த்தர் உங்கள் நடுவிலே. இன்னைக்கு உங்க நடுவுல யார் இருக்கிறார்? யாரை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? என் அங்கிள், எங்க ஆண்டி, எங்க தொத்தா, எங்க அத்தை, எங்க சித்தி, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவரு, எனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தவரு, என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சவரு, இவங்களை நடுவுல வச்சிருக்கிறோம். அவங்களெல்லாம் மதிக்க வேண்டும், அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்கள நடுவுல வைக்காதீங்க. நடுவில் இருக்க வேண்டிய ஒருவர் அவர் தான் நடுவுல இருக்கணும். இன்றைக்கு அநேக காரியங்கள் அந்த நடு மையத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. சில சமயத்துல பணம் அந்த நடு மையத்தை ஆக்கிரமிக்கிறது.
சில சமயத்துல பொருட்கள் அந்த நடு மையத்தை ஆக்கிரமிக்கிறது. சில சமயத்துல என் நண்பர்கள் அந்த நடு மையத்தை ஆக்கிரமிக்கிறார்கள். சில சமயத்துல சில நபர்கள் அந்த நடு மையத்துல வந்துடுறாங்க. சில சமயத்துல சில உறவுகளுக்கு அந்த நடு மைய இடத்தை கொடுத்துடுறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த நடு மைய இடத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவிலே. ஆனா அவரை நாம பல சமயத்துல ஓரமா வச்சிருக்கோம். இல்ல, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இதோ நான் வாசற்படியிலே நின்று. ஆமா, எங்க எங்க வச்சிட்டோம் பாத்தீங்களா? அவரை வாசற்படியிலே நிக்க வச்சிட்டோம். அவர் கதவை தட்டிக்கிட்டே கிடக்கிறாரு. நான் திறந்த பாடே இல்லை. பாத்தீங்களா? அப்ப ஒண்ணு வாசப்படியில நிக்க வச்சிடறோம், வெளியில நிக்க வச்சிடறோம். உள்ள வர வேண்டியவர் வெளியில நிக்க வச்சிடறோம் இல்லைங்களா? அப்படி உள்ள வந்துட்டா கூட அங்க போயிடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் ஓரமா போயிடுங்க இல்ல அப்படின்னு பண்ணிடுறோம். ஆனா இங்கே ஆண்டவருடைய வார்த்தை வலியுறுத்துகிறது, அவர் உங்கள் நடுவே காணப்பட வேண்டும். சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. அதே போல அதே 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 3:10. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதை போதும். பாத்தீங்களா? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். அப்ப அன்பானவர்கள், தேவன் எங்க இருக்கணும் பாத்தீங்களா? உங்க நடுவுல இருக்கணும். உங்கள் இல்லற வாழ்க்கையினுடைய நடுவிலே, உங்கள் வியாபாரங்களுக்கு நடுவிலே, உங்கள் தொழில்களுக்கு நடுவிலே, உங்கள் படிப்புக்கு நடுவிலே, சரிங்களா? உங்களுடைய சமுதாயத்துக்கு நடுவிலே, உங்கள் வீட்டுக்கு நடுவிலே எல்லாம் பாருங்க. பொதுவாக ஒரு பொருளை நடுவுல வச்சீங்கன்னா நாலா பக்கமும் இருக்கிறவங்க அதை நல்லா பார்க்கலாம். ஏன் அவர் நடுவுல இருக்க விரும்புறாரு தெரியுங்களா? எல்லாரும் பார்க்கணும். ஒரு பொருளை நீங்க ஒரு மூலையில வச்சீங்கன்னா அந்த மூளைக்கு எதிர இருக்கிறவங்களால மட்டும்தான் நல்லா பார்க்க முடியும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால நல்லா பார்க்க முடியாது. ஆனா அதே ஒரு பொருளை நடு மையத்துல கொண்டு வந்து வச்சுட்டோம்னா எல்லாருக்கும் நாலா பக்கமும் தெரியும். சில வீடுகள்ல பாருங்க, அந்த அந்த ஹால்ல அந்த நடுவுல அந்த டீப்பாய் வச்சிருப்பாங்க. அந்த டீப்பாய் மேல ஒரு நல்ல ஃப்ளவர் வாஸ் வச்சிருப்பாங்க. நடுவுல இருக்கும் பாருங்க. அப்ப நடுவுல இருந்தா நாலா பக்கமும் இருக்கிறவங்க அதை பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையின் நடுவுல இருக்கிறாரா? என் வாழ்க்கை நடுவுல அவர் இருந்தார்னா நாலா பக்கத்துல இருக்கிறவங்களும் அவரை பார்க்க முடியும். சரி, நான் ஒரு ஓரத்தில் அவரை கொண்டு போய் வச்சுட்டேன்னா யாரோ ஒரு சிலரால மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர எல்லாராலும் பார்க்க முடியாது. எனவே அன்பானவர்களே, அந்த நடுவிலே என்ற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. சரிங்களா? சோ ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஊழியத்தினுடைய நடுவில இருக்க வேண்டும், உங்கள் சபையின் நடுவில இருக்க வேண்டும். வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு பாருங்க, அதாவது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். 18வது வசனத்தை வாசிப்போம். 19-18. கவனிச்சீங்களா? 19-18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். அவரை சிலுவையில் அறையும் போது கூட எங்க வச்சுதான் அறைஞ்சாங்க? நடுவுல வச்சுதான் அறைஞ்சாங்க. இன்றைக்கு வாழ்க்கையில தான் நடுவுல வச்சுக்கிட மாட்டேங்கிறேன் இல்ல. அன்னைக்கு பிலாத்துவுக்கு தெரிஞ்சிருந்தது, இந்த இயேசுவை ஒரு ஓரத்துல அறையணும், இடது பக்கத்துல இல்ல வலது பக்கத்துல அறையணும்னு அவர் நினைக்கல. பிலாத்துவுக்கு கூட தெரிஞ்சிருக்கிறது, இந்த இயேசுவை நடு சிலுவையில வச்சு அறையணும். அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்துக்கு கூட தெரிஞ்சிருந்தது, இந்த இயேசுவை நடுவுல வச்சு தான் அறையணும். பாத்தீங்களா அன்பானவர்களே? அப்ப அவர் நடுவில இருக்கும் பொழுது 2 பக்கமும் இருக்கக்கூடிய கள்ளர்கள் அவரை ரொம்ப சுலபமாய் பார்க்க முடியும், ரொம்ப எளிதாக பார்க்க முடியும், எல்லாராலையும் பார்க்க முடியும். எனவே தான் அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம், பிலாத்து, போர்ச்சேவகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, இவரை அறையணும்னா எங்க வச்சுதான் அறையணும்? நடு சிலுவையில வச்சுதான் அறையணும். இது போல ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா நற்செய்தி நூல்கள்ல நிறைய இடத்துல அவர் நடுவில வீட்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம், நடுவில வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எனவே அன்பானவர்களை, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடுவிலே அவர் வாசம் பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய நடுவிலே அவர் காணப்பட வேண்டும். சரி, அடுத்தபடியாக அதே யோசுவா 3ஆம் அதிகாரத்துல மற்றும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 9வது வசனம் 9.
நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கேளுங்கள். அடுத்த தகுதி, திருவிருந்தில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்றால், ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்றால், அடுத்து எனக்குள்ளே நான் வைத்துக் கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு தகுதி, நான் கேட்கறதெல்லாம் எதுவா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். நான் கேட்கறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். உலகத்தின் வார்த்தைகள் அல்ல, மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல, பிசாசுடைய வார்த்தைகள் அல்ல, மற்றவர்களுடைய வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் யோசுவா இங்க வலியுறுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுங்கள்? கேளுங்கள். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது நம்மை சுற்றிலும், சரிங்களா? ஏராளமான வார்த்தைகள் இங்கே நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. அத்தனை வார்த்தைகளுக்கு நடுவிலே ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான் நான் கேட்கணும். நானே பிரசங்கம் பண்ணனாலும் சரி, என் வாயிலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும்தான் நீங்க கவனிக்கணும். அதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா? சில பிரசங்கிமார்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா பேச மாட்டாங்க. 1008 அல்லேலூயா சொல்லுவாங்க. சிலருக்கு அதுல ரொம்ப விருப்பம், எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது 103வது அல்லேலூயா, இது 104வது அல்லேலூயா. அல்லேலூயா சம்பந்தம் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடிக்கு அல்லேலூயா போடுவார், சரிங்களா? எப்படியோ ஆக, அல்லது சில சமயத்துல நல்ல பாட்டா பாடுவாங்க, சரிங்களா? அந்த பாடல்களை கேளுங்கள் என்று வேதம் சொல்லல. பாட்டு நல்லதுதான், பாட்டு பாட வேண்டும், பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், நல்லதுதான். ஆனால் அந்த பாடலே நமக்கு பிரதானமா இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பிரதானமா இருக்க வேண்டும். ஆக யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அது போல நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு. அப்போ கதைகள் நமக்கு அவசியம் இல்லை, சரிங்களா? சில சமயத்துல கதைகளா பேசுவாங்க. சில சமயத்துல சில பேர் தங்களுடைய அனுபவங்களை பேசுவாங்க. அனுபவங்கள் மாறி போகும். நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்பேன்னு சொல்ல முடியாது. புரியுதா? நான் நாளைக்கு மாறிட்டேன்னா அப்ப என் அனுபவம் மாறி போச்சு. அப்ப என் அனுபவம் முக்கியம் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். சில பேர் அனுபவங்களா பேசுவாங்க, சில பேர் சாட்சிகளா பேசுவாங்க, சில பேர் பாடலா பாடுவாங்க, சில பேர் கதைகளா பேசுவாங்க. அன்பானவர்களே, அத்தனைக்கு அதாவது அதெல்லாம் இருக்கணும் தான். ஒரு பிரசங்கத்தை மெருகூட்டுவதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கணும் தான், உண்மை. ஆனா அதுவே பிரசங்கம் ஆயிடக்கூடாது, அதுவே முழு செய்தியா இருந்துடக்கூடாது. அப்ப செய்திகளுக்கு நடுவில் ஒரு பாட்டு அவசியம், செய்திகளுக்கு நடுவில் ஒரு அல்லேலூயா அவசியம், செய்திகளுக்கு நடுவில் ஒரு சம்பவம், ஒரு சாட்சி, ஒரு அனுபவம், ஒரு கதை தேவைதான், அத்தியாவசியம் தான். ஆனா அதுவே பிரசங்கமா ஆயிடக்கூடாது. அப்ப நான் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுங்க? கேளுங்க. சரி, அதுக்கு தாங்க இந்த 3 நாள் கூட்டம். ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமா கேளுங்க. ஒரு நாள் இருக்கிறது, அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத ஒரு நிலைமைக்குள்ள நாம போயிடுவோம். சரி, இன்றைக்கு பல விதத்துல பஞ்சங்கள் ஏற்படுகிறது இல்லையா? அதே போல தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரு நாள் பஞ்சம் ஏற்பட போகிறது. சரி, இந்தியா அல்லது உலகமானது அநேக விதமான பஞ்சங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? அரிசியில பஞ்சத்தை பார்த்திருக்கிறோம், கோதுமையில பஞ்சத்தை பார்த்திருக்கிறோம், உணவு தானியங்கள்ல பஞ்சத்தை சந்தித்திருக்கிறோம், தண்ணீரில பஞ்சத்தை சந்தித்திருக்கிறோம், விளைச்சல்களில பஞ்சத்தை சந்தித்திருக்கிறோம், அநேக பஞ்சங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அது போல ஒரு நாள் உண்டு, அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டாகும்? பஞ்சம் உண்டாகும். அன்னைக்கு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட கிடைக்காது. ஐயோ, இன்னைக்கு எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுமே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வராது, கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. அப்ப அந்த பஞ்ச காலத்திற்கு முன்னமேயே கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டு நம் இருதயத்தில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை கவனித்து பாருங்க. சோ எந்த அளவு, அதாவது இருதயத்தில் இருந்தா தான் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும், உள்ள இருந்தாதான் வெளியில வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளியில வாய் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையே வரமாட்டது, காரணம் உள்ள கிடையாது. அப்ப இன்றைக்கு உள்ளத்துக்குள்ளே நாம் சேமித்து வைக்க வேண்டும். அதைத்தான் யோசுவா வலியுறுத்துகிறார். அங்கே நீங்கள் இங்கே சேர்ந்து, கம் அன்டு நியர். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. நியர், கம் நியர். இன்னொரு சில மொழி ஆக்கங்கள்ல கம் ஹியர் அண்ட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். Near and hear the word of God. Hear and hear the word of God. இங்க அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, நீங்கள் இங்கே சேர்ந்து, இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எங்க வந்து? இந்த 3 நாள் கூட்டத்துக்கு வந்து, இந்த ஆலயத்துக்கு வந்து, இந்த ஆராதனைக்கு வந்து, இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து
நான் வீட்டிலே இருந்து கேட்டுக்கிறேன் பாஸ்டர், நான் ஆன்லைன்லயே கேட்டுக்கிறேன் பாஸ்டர். இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இங்க சேர்ந்து, இங்க எல்லாரும் ஒன்னா சேரணும். இங்க சேர்ந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். புரியுதா? சோ நல்ல கவனி. இன்னைக்கு இப்ப எனக்கு என் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஃப்ளோவா வருது. புரியுதா? அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல வந்துகிட்டே இருக்குன்னா காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? அப்ப இங்க வந்து கேட்டாலே அது ஒரு தனி ருசி, ஒரு தனி அனுபவம். சரிங்களா? எல்லாருமே ஆன்லைன்லயே இருந்து கேட்டா இந்த ஃப்ளோ வராது. சரி, என் முன்னால ஒரு 10 பேர் கூட இல்லாம நான் வெறும் கேமராக்கு பேசிக்கிட்டு இருந்தா சரிங்களா, அந்த ஃப்ளோ வராது. அப்ப யோசித்து பாருங்க அன்பானவர்களே, அதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கதான் செய்யும். சோ அப்ப அதைத்தான் இங்கே யோசுவா வலியுறுத்துகிறார். நீங்கள் இங்கே சேர்ந்து, இங்கே வந்து, ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து, வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுங்க? கேளுங்க. சரிங்களா? கேளுங்க. நீங்க அத்தனை பேரும் கேட்கறீங்க, உண்மைதான். அத்தனை பேர்களுக்கு நடுவுல கொஞ்சம் பேரு கேட்காம இருக்கிறதும் எனக்கு தெரியுது. சரிங்களா? நிறைய பேர் கேட்கறீங்க, அதனாலதான் இந்த ஃப்ளோ எனக்கு. ஆனா உங்களுக்குள்ள கொஞ்சம் பேர் என்ன பண்ணல, அவங்க ஆள் அளவுல இங்கதான் இருக்காங்க, உடம்பு அளவுல இங்கதான் இருக்காங்க, ஆனா மனசு அளவுல எங்கேயோ இருக்காங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல இப்போ. சரிங்களா? வீட்டுல விட்ட தூக்கத்தை இங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சில பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சரிங்களா, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. நல்ல கவனிய. பிசாசினுடைய ஒரே ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்க கூடாதபடிக்கு தடை பண்ணுவோம். கதை சொல்றாங்களா, நல்லா கேட்போம், சுவாரஸ்யமா கேட்போம். பாட்டா பாடுறாங்களா, நல்லா ரசிப்போம். புரியுது? ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் என்ன பண்ணிடாத, கேட்டுறாத. நீ இங்க வந்துரு, இங்க உட்காரு. ஆனா அவன் என்ன பேசுறானா அதை மட்டும் கேட்காத. கதையா சொல்றானா, அப்ப நீ காதை திறந்து நல்லா கேளு. கர்த்தருடைய வார்த்தையா பேசுறானா, அப்ப நீ என்ன பண்ணு, கேட்காத. இதான் பிசாசு பண்ற ஒரு தந்திரம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. புரியுதா? உலகத்துடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை அடைத்து போட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு என் செவிகளை திறந்து கொடுக்க வேண்டும். உலகத்தின் சத்தங்களுக்கு என் செவியை மூடி போட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு என் செவிகளை திறந்து கொடுக்க வேண்டும். ஆக கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. உலகத்துல சொல்றாங்கல்ல, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இல்ல, அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா? ஆனா இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம், வாசிப்போம். 17வது வசனம், கடைசி வசனம், 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். பாஸ்ட் ஆன், கடந்து போனார்கள். அந்த வார்த்தை கூட நிறைய தடவை இருக்கும். கடந்து போனார்கள், கடந்து போகும்படிக்கு, கடந்து போக. திரும்ப அதுக்கு முன்னாலே பாருங்க மேல, அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். பாஸ்ட் ஆன், கடந்து போனார்கள். அப்ப என்ன சொல்ல வரேன் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல சமயத்துல பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், ஏளனங்கள் வரும், அவமானம் நிந்தனைகள் வரும், தடைகள் வரும், தோல்விகள் வரும், இழப்புகள் வரும், நஷ்டங்கள் வரும். எதையும் பார்க்காதீங்க, போயிட்டே இருங்க. கர்த்தரை பார்த்து போயிட்டே இருங்க. அதான் அதனுடைய அர்த்தம். அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? கடந்து போனார்கள். அங்க என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு 14ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா யோர்தான், அப்புறம் தண்ணீர், சரிங்களா, அப்புறம் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர், சரிங்களா, அப்புறம் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறத நீங்க அங்க பார்க்கலாம். சோ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? பிரச்சனைகளுக்கு அடையாளமாக பேசப்படுகிறது. சிவந்த சமுத்திரம், யோர்தான் நதி, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிற தடைக்குரிய காரியங்கள், எதிர்ப்புக்குரிய காரியங்கள். எவ்வளவு வந்தாலும் சரி, அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? கடந்து போனார்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பலத்தினாலே நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். சரிங்களா? நம்மளை எது ஒண்ணு தடுக்குதோ அது நம்மளை ஸ்டக் பண்ணிடக்கூடாது, நம்மளை நிறுத்திடக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கு நம்மளை நிற்க பண்ணுகிற அநேக
காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடாத, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ நடத்தாத, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ போகாத அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே தடை பண்ணுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் நான் பார்க்காம கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுவும் கடந்து போகும். எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் இல்ல, இதுவும் கடந்து போகும். எவ்வளவோ பிரச்சனை கடந்து போச்சு, இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதுவும் என்னதான் ஆகும், கடந்து போகும். எவ்வளவோ நீங்களும் நானும் கடந்து வந்துட்டோம், இப்போ ஒரு புது பிரச்சனைக்கு முன்னால நாம இருக்கிறோம், இதையும் நாம என்ன செய்யதான் போறோம், கடந்து போகத்தான் போறோம். அப்ப அதே போலதான் அன்றைக்கு அன்பானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைங்களா, சிவந்த சமுத்திரத்தையே கடந்து போனவங்க யோர்தான் நதியை கடந்து போக மாட்டாங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல சமுத்திரம் பெருசா நதி பெருசா? சமுத்திரம் பெருசு. சிவந்த சமுத்திரத்தையே கடக்க செய்த என் கர்த்தர் யோர்தான் நதியையும் கடக்க செய்வார். சிவந்த சமுத்திரத்தையே கடந்து போன இந்த ஜனங்கள் இப்போ யோர்தான் நதியையும் கடந்து போகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் வரலாம், பல எதிர்ப்புகள் வரலாம், பல நிந்தைகள் வரலாம், என்னை தடுக்கிற பல சக்திகள் அங்கே ஏற்படலாம். என்ன வந்தாலும் சரி, நான் பாட்டுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியுங்களா, போயிட்டே இருக்கணும். அவங்கள இவங்கள பார்க்காதீங்க. பல விமர்சனங்கள் வரும், பல பேர் பல விதத்துல பேசுவாங்க, பல பேர் பல விதத்துல சொல்லுவாங்க, எதையும் நீங்க காதுல வாங்கி போட்டுக்கிடாம. அதனாலதான் இதுக்கு முன்னால ஒரு குறிப்பு சொன்ன பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, அவருடைய வார்த்தையை மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியாய் அமையும். நாம் போய் சேர வேண்டிய அந்த லக்கை நீங்களும் நானும் போய் சேர முடியும். நாம் எந்த இடத்துல நம்முடைய டெஸ்டினேஷன் என்னவோ அந்த இடத்துல நீங்களும் நானும் போய் சேரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் இந்த திருவிருந்து பந்திக்கான தகுதிகளையும் இந்த காலை வேளையில கர்த்தர் யோசுவா 3ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசி இருக்கிறார். முதல்ல சொன்னேன் சரிங்களா, என்னது முதல்ல பின் செல்லுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். 1000 கஷ்டங்கள் வரலாம், பல மேடு பள்ளங்கள், பல கரடு முரடுகள், பல காடு மேடுகள் எல்லாம் வரலாம். கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க, அவரையே பின் செல்லுங்கள், அவருக்கே பின் செல்லுங்கள். சரிங்களா? அவர் உங்களை பார்த்து சொல்லணும், இவங்கெல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இன்ஸ்டாகிராம்ல நான் சொல்லிக்கிறேன்ல, நாம சொல்லிக்கிறோம்ல, இத்தனை பேர் எனக்கு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு. இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்கெல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், இவங்கெல்லாம் என்னை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். இரண்டாவதாக சொன்னேன், இரண்டாவது பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், sanctify yourself. இது நீங்களா செஞ்சுக்கிட வேண்டிய ஒரு காரியம். நாங்க உதவி செய்ய முடியாது, கர்த்தர் உதவி செய்ய முடியாது. நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சரிங்களா? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எந்த அழுக்கும் எந்த அசுத்தமும் என் வாழ்க்கையில ஒட்டி விடாதபடிக்கு ஒட்டதான் செய்யும். ஆனா அடுத்த நிமிஷமே எப்படி ஆகிலும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அவருடைய ரத்தத்தினாலே நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சொல்லப்பட்டது அறியும்படிக்கு, அறிந்து கொள்ளுங்கள், அவரை இன்னும் அதிகமாக அறியுங்கள். அநேகவற்றை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? யோசித்து பாருங்க அன்பானவர்களே. இப்போ கொஞ்ச நாளா அந்த அந்த கஸ்டடி டெத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி நான் ரொம்ப அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா? யார் யார் என்ன எப்படி பேசுறாங்க, என்ன விவாதம் பண்றாங்க, அதை நான் ரொம்ப அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அது அவ்வளவு கொடூரமான ஒன்றாய் காணப்படுகிறது, வேதனையான ஒன்றாக இருக்கிறது. ஸோ அதே போல அந்த நாட்கள்ல அந்த சாத்தான்குளம் அந்த சம்பவம் நடந்த போதும் அந்த கஸ்டடி டெத்தை பற்றி எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு உண்மைதான். ஆனா இதையே அறியறது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும். சரிங்களா? இன்னைக்கும் அன்பானவர்களே, நம்மளே அநேகர் இல்லைங்களா, இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது இல்லைங்களா, இன்னைக்கு என்ன நியூஸ், இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன, இன்னைக்கு நாட்டு நடப்பு என்ன, இதெல்லாம் நாம் அறிஞ்சிக்கிறோம். நல்லது, உண்மை, பொது அறிவு நமக்கு தேவை. ஆனா அதே வேளையில ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு அவசியம். சரிங்களா? அடுத்தபடியாக சொன்னேன், கர்த்தர் எங்க இருக்கணும், உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. சரிங்களா? கவனிக்கிறது இல்லை, யாரோ சொல்றது இல்லை, அதை நீங்களா உங்களுடைய சொந்த வாழ்க்கையில கேட்கணும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், கடந்து போனார்கள். சரிங்களா? எத்தனை பிரச்சனை எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவரை மட்டும் முன்னிலைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு நாம் பாட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில தேவன் சக்சஸை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.